thin metallic wire is in the shape of a circular ring அப்படின்னு குடுத்திருக்காங்க. ஸோ சர்க்குலர் ரிங்னா சர்க்கிள்னு எடுத்துக்கோங்க. இது ஏன் மேம் ஒயர்ன்னும் போது சிலிண்டர் மாதிரி எடுக்கல அப்படின்னா, அவங்க தான் தின் ஒயர்ன்னு குடுத்திருக்காங்கல்ல. பேசிக்காவே ஒரு சர்க்கிளுக்கு ஹைட் வளர்த்தா நமக்கு கிடைக்கிறது தான் நம்மளோட சிலிண்டர் பேசிக்காவே. இப்ப அதோட ஹைட் வந்து ரொம்ப தின் ஆயிடுச்சுன்னா, அது வந்து நம்ம சர்க்கிள் அப்படின்னு எடுத்துக்கணும். இதோட என்க்ளோஸ்டு ஏரியா வந்து இன்கிரீசிங் அட் த யூனிஃபார்ம் ரேட் அப்படின்னு குடுத்திருக்காங்க. அதாவது dA பை dt ஏரியாவ தான் நம்ம ஏன்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். dA பை dt வந்து யூனிஃபார்மா இன்கிரீஸ் ஆயிருக்குன்னா, இதோட ரேட் வந்து சம் கான்ஸ்டன்ட்டா இருந்திருக்கு. அப்ப dA பை dt இஸ் ஈக்குவல் டூ k அப்படின்னு கொஸ்டின்ல குடுத்திருக்காங்க. when it was heated. Show that the rate of change of the circumference varies inversely as the radius அப்படின்னு குடுத்திருக்காங்க. அப்போ dC பை dt யோட ரேட் ஆஃப் சேஞ்ச் வந்து இன்வர்ஸ் டு த ரேடியஸா இருக்கும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணு அப்படின்னு கேட்டிருக்காங்க கேள்வியில. ஸோ இதை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். சர்க்கிளா இருக்கிறதுனால ஏரியாவோட ஃபார்முலா πr ஸ்கொயர் அப்படின்னு எடுக்கணும். சர்க்கம்ஃபரன்ஸோட ஃபார்முலா 2πr அப்படின்னு எடுத்துருக்கணும். ஸோ இங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ d பை dt ஆஃப் இந்த ஏக்கு பதிலா ஏரியா ஃபார்முலா πr ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த பக்கம் இருக்கிற கான்ஸ்டன்ட் அங்கே இருக்கு. இவங்கள வந்து வித் ரெஸ்பெக்ட் டு t டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது பை அப்படியே தான் இருக்கும். ஆர் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2r, திருப்பியும் r வித் ரெஸ்பெக்ட் டு t பண்ணும்போது dr பை dt அப்படின்னு கிடைச்சிருக்கும். இந்த பக்கம் இருக்கிற k அங்கே தான் இருக்கு. k டிஃபரன்ஷியேட் ஆகாது, அப்படியே தான் வந்துட்டே இருக்கும். ஸோ இதுல இருந்து நமக்கு dr பை dt வேணும் அப்படின்னா dr பை dt இங்க மல்டிபிள் இருக்க இந்த 2πr அந்த பக்கம் போனா டிவிஷனுக்கு போயிடும். அப்போ k பை 2πr அப்படின்றத அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளோட கேள்வி என்ன? சர்க்கம்ஃபரன்ஸோட ரேட் ஆஃப் சேஞ்சை கண்டுபிடிக்கணும். அப்போ d பை dt ஆஃப் இந்த cன்றது சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு பதிலாக 2πrன்னு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கணும். இதில் 2πன்றது கான்ஸ்டன்ட், ஆரை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு t அப்படின்றதுனால dr பை dt அப்படின்றது வரும். dr பை dtயோட வேல்யூ தான் நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம்ல ஈக்குவேஷன் 1ல, அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ 2π மல்டிபிள் பை dr பை dtக்கு பதிலாக k பை 2πr அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த 2π என்ன ஆயிடுது? கேன்சல் ஆயிடுது. அப்போ k பை r அப்படின்னு கிடைச்சிருக்கு. இதில் kன்றது வந்து ஒரு கான்ஸ்டன்ட், நம்ம கொஸ்டின்ல ஸ்டார்டிங்ல எடுத்தது. அப்போ கான்ஸ்டன்ட் டைம்ஸ் 1/r அப்படின்னு கிடைக்குது. யாரோட வேல்யூ? dc பை dtயோட வேல்யூ. அப்போ dc பை dtன்றது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் த சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து k பை r. k பை r அப்படின்னா அது வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனலா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு 1/r. அதான் நம்மளோட கேள்வியில கேட்டிருக்காங்க. சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து வேரிஸ் இன்வர்ஸ்லி ஆஸ் த ரேடியஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஆமா, ரேடியஸோட இன்வர்ஸ்க்கு தான் ஈக்குவலண்டான வேல்யூ நமக்கு கிடைச்சிருக்குன்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம்.